நன்றியில் பொங்கி வழியும் நம்பிக்கையாளர்களே, தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் திருப்பலியில் பங்கெடுத்து இறையாசிர் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்றார் மகற்கு என்று நன்றி உணர்வுடன் வெளிப்படுத்திய வள்ளுவரின் வார்த்தைக்கேற்ப தமிழர்களாகிய நாம் இன்று ஒரே குடும்பமாக தமிழரின் உழைப்பில் வியர்வில் விளைந்த முதற்கனிகளை வளங்களை வாரி வழங்கிய இறைவனுக்கு படைத்து நன்றியின் நாளாக பொங்கல் விழாவை கொண்டாட குழும்பியுள்ளோம். இந்நாள் நம் இறைவனின் அருள் கொடையால் அறுவடை செய்த அனைத்திற்கும் மனதார நன்றி சொல்லும் விதமாகவே அமைந்திருக்கிறது. இம்மகிழ்ச்சியின் நாளிலே நாம் இத்திருப்பலியில் உழவனின் உரிமைக்காகவும், உணவிற்கு தவிக்கும் மக்களுக்காகவும், உணவிற்காக மழையிலும் பனியிலும் உழைக்கும் விவசாயிக்காகவும் உருக்கத்துடன் ஜெபிப்போம். நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக என ஆமோஸ் இறைவாக்கினர் 5:24 இயங்கியது போல நம் குயவன் உருவாக்கிய இச்சமூக பானையில் அன்பும் அமைதியும் இரக்கமும் ஈகையும் நீதியும் நேர்மையும் சமத்துவமும் சகோதரத்துவமும் மனித மாண்பும் பொங்கி வழியட்டும், மணக்கட்டும். தமிழ் மனம் மலரட்டும், தமிழர் மனம் என்ற நல்லுணர்வோடு இணைவோம் நன்றியின் பலியில். தன்னானே நானே தில்லே லேலோ, தன்னானே நானே தில்லே லேலோ, கும்மி அடிச்சு கூடிடுவோம், தன்னானே நானே குடும்பமாக வந்திடுவோம், தில்லே லேலோ, ஒத்துமையா வழிபடுவோம், தன்னானே நானே ஒன்று சேர்ந்து கும்பிடுவோம், தில்லே லேலோ, தன்னானே நானே தில்லே லேலோ, தன்னானே நானே தில்லே லேலோ, பாட்டெடுத்து பாடிடுவோம், தன்னானே நானே பாரமெல்லாம் தீர்த்திடுவோம், தில்லே லேலோ, கஷ்டமெல்லாம் கூறிடுவோம், தன்னானே நானே எல்லாத்தையும் பகிர்ந்திடுவோம், தில்லே லேலோ, தன்னானே நானே தில்லே லேலோ, தன்னானே நானே தில்லே லேலோ, எங்க சாமி நல்ல சாமி, தன்னானே நானே எங்களையே காத்திடுவார், தில்லே லேலோ, அடிமைகளை விடுவித்தவர், தன்னானே நானே விடுதலையின் இறைவனவர், தில்லே லேலோ, தன்னானே நானே தில்லே லேலோ, தன்னானே நானே தில்லே லேலோ, தன்னலத்தை கலைந்திடுவோம், தன்னானே நானே பொது நலத்தை வளர்த்திடுவோம், தில்லே லேலோ, பிறருக்காக தியாகம் செய்வோம், தன்னானே நானே விடுதலைக்கு உயிர் கொடுப்போம், தில்லே லேலோ, தன்னானே நானே தில்லே லேலோ, தன்னானே நானே தில்லே லேலோ, பழமையெல்லாம் விட்டொழிப்போம், தன்னானே நானே புதுமைகளை போற்றிடுவோம், தில்லே லேலோ, மக்கள் தானே திருச்சபன்னு தன்னானே நானே உறக்க கூவி சொல்லிடுவோம், தில்லே லேலோ, தன்னானே நானே தில்லே லேலோ, தன்னானே நானே தில்லே லேலோ, உழைக்கும் மக்கள் கூடிடுவோம், தன்னானே நானே உலகத்தையே மாற்றிடுவோம், தில்லே லேலோ, புரட்சி இயேசு வழி நடப்போம், தன்னானே நானே புத்துலகம் அமைத்திடுவோம், தில்லே லேலோ, தன்னானே நானே தில்லே லேலோ, தன்னானே நானே தில்லே லேலோ, தன்னானே நானே தில்லே லேலோ, தன்னானே நானே தில்லே லேலோ. இறையேசு
இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது அதிபர் தந்தை, 2 உதவி தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பேரவை உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், அன்பிய உறுப்புகள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே நன்றி பெருக்கோடு நானிலமெங்கும் மகிழ்வு பெருக பொங்கலோ பொங்கல் என்று இதோ ஆண்டவருக்கு நன்றி பலியை ஆற்ற நாம் வந்திருக்கிறோம். பெருமகிழ்வோடு 2026 அதிலும் குறிப்பாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று மகிழ்வான இந்த சூழ் அமைவிலே இறைவனோடு இணைந்து நம்மையே காணிக்கை ஆக்குவோம். இன்றைய மகிழ்வு எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திருப்பலி கருத்தாக அந்தோனி வில்லியம் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேரி விமலா, பிரின்சிலா, ஜோஷி, செபாஸ்டியான், கார்மேல் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆரோக்கியதாஸ், அருள்தாஸ், அந்தோனி க்ரூஸ், பிரகாஷ் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அந்தோனி லாரன்ஸ் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பால்ராஜ் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். திருசெல்வம், எலிசபெத் மேரி அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். க்ரூஸ் ஆண்டனி ஜோசப் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியை குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அமலேஸ் மேரி அவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இந்த கருத்துக்களோடு எங்களுக்காக இன்றாவது யாராகிலும் ஜெபிப்பார்களா என்று ஏங்கி தவிக்கிற மக்களுடைய ஆத்மீக பலனுக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். சாமி, எங்களை மன்னிக்கணும் சாமி. மருந்தோம் சாமி, எங்களை மன்னிக்கணும் சாமி. மருந்தோம் சாமி, எங்களை மன்னிக்கணும் சாமி. மருந்தோம் சாமி, எங்களை மன்னிக்கணும் சாமி. மருந்தோ 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 சாமி,
கொடுமைய மறந்தோம் சாமி எங்களை மன்னிக்கணும் சாமி தாழ்த்தப்பட்டோர் நிலைமைய மறந்தோம் சாமி எங்களை மன்னிக்கணும் சாமி அரசியலில் பங்கெடுக்க மறந்தோம் சாமி எங்களை மன்னிக்கணும் சாமி மதவெறிய போக்கிட மறந்தோம் சாமி எங்களை மன்னிக்கணும் சாமி இயக்கத்திற்காய் உழைத்திட மறந்தோம் சாமி எங்களை மன்னிக்கணும் சாமி விடுதலைக்காய் தியாகம் செய்ய மறந்தோம் சாமி எங்களை மன்னிக்கணும் சாமி மறந்தோம் சாமி எங்களை மன்னிக்கணும் சாமி. நம்ம சாமி நல்ல சாமி, அவரு பெருமை பொங்கிடணும். கடவுளை நம்பி வாழும் மக்கள் குறைகள் எல்லாம் தீர்த்திடணும். இஸ்ராயேலின் கடவுளவர், விடுதலையின் கடவுளவர், மக்களை விடுவிக்க வந்தவர வாழ்த்தி வணங்கி போற்றுகின்றோம். சமத்துவ சந்தை சரிநிகரா சங்கடம் தீர்க்க இருந்தவரே, ஆவியானவர் ஆற்றலோடு அடிமை அமைப்ப ஒழித்தாரே. சாதி கொடுமைகள் ஒழித்திடணும், சமத்துவம் என்றும் நிலைத்திடணும். எங்க வயிறு நம்பிடணும், எங்க குரலை திண்டிடணும். தந்தையோடு மட்டுமல்ல எங்களோடு வாழ இயேசுவே, விடுதலைக்காக ரத்தம் சிந்தி தூய மனிதனாய் மாறிவிட்டார். நாங்களும் எங்க வாழ்க்கையில தூயவர்களாய் வாழ்ந்திடுவோம். உமது எண்ணங்கள் நிறைவேறவே வாழ்வில் உறுதி அளிக்கின்றோம். ஆமா 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 ஆமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நல்ல தந்தையே, உமது பராமரிப்பினால் மனிதரிடம் நிலத்தை ஒப்படைத்தீரே. நாங்கள் நிலத்திலிருந்து பெற்ற விளைச்சல் வழியாக எங்கள் வாழ்வை பேணி காக்க செய்தாருளும். உம்முடைய புகழ்ச்சிக்காகவும் அனைவருடைய நலனுக்காகவும் உமது உதவியால் நாங்கள் என்றும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள அருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 7 முதல் 18 வரை. அந்நாட்களில் மோசே மக்களை பார்த்து கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வளமிகு நாட்டுக்கு அழைத்துச் செல்கிறார். அந்த நாடு பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் பாய்கின்ற ஆறுகளையும் ஊற்றுகளையும் ஏரிகளையும் கொண்டது. கோதுமை, திராட்சை, அத்தி, மாதுளை, பார்லி ஆகியவை நிறைந்த நாடு. அது ஒலிவ எண்ணெயும் தேனும் நிறைந்த நாடு. அந்த நாட்டில் பஞ்சமின்றி நீங்கள் அப்பங்களை உண்பீர்கள். அங்கு உங்களுக்கு எந்த குறையும் இராது.
அந்த நாட்டின் பாறைகள் அனைத்தும் இரும்பு. அதன் மலைகளிலிருந்து செம்பு வெட்டி எடுக்கலாம். நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள். அப்போது வளமிகு நாட்டை உங்களுக்கு கொடுத்ததற்காக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவீர்கள். இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றினின்று வழுவியதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள். நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உங்கள் ஆடு மாடுகள் பலுகும் போதும் வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும் உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும் நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்டு நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே. எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டித் தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்டவல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தானே தன்னே நானே தனனே தானே தன்னே நானே தனனே தானே தன்னே நானே தனனே தானே தன்னே நானே தனனே. ஏழைகளை மீட்க வந்த சாமியே, சாமியே நாங்க மனுஷராக வாழ வழி சொல்லையா. சொல்லையா, உழைச்சு உழைச்சு தேஞ்சு போனோம் நாங்கய்யா. நாங்கய்யா எங்க உழைப்புக்குத்தா மதிப்பு இப்போ சொல்லையா. சொல்லையா, தானே தன்னே நானே தனனே தானே தன்னே நானே தனனே தானே தன்னே நானே தனனே தானே தன்னே நானே தனனே. மாதமும் மாறி நாட்டுல மழை பெய்ய வேணும், சேதம் இல்லாம ஊரு செழித்திட வேணும். பாதம் தொட்டலவோ ஒன்ன பணிகிறோம் சாமி, காதமும் நீ எங்க பாடலும் நீ. தானே தன்னே நானே தனனே தானே தன்னே நானே தனனே தானே தன்னே நானே தனனே தானே தன்னே நானே தனனே. ஆட்சி
வியாதி வந்தது நாட்டுல, நாட்டுல எங்க கஷ்டம் மட்டும் தீரலையே ஊருல. அறவயிறு ரொம்பலையே உழப்புல, உழைப்புல அந்த படுபாடு கொஞ்சம் இல்ல கணக்குல. கணக்குல தானனே தன்னே நானே தனனே நானனே, தானனே தன்னே நானே தனனே நானனே, தானனே தன்னே நானே தனனே நானனே, தானனே தன்னே நானே தனனே நானனே. சனங்க எல்லாரும் ஊருல ஒன்று சேர வேணும், பிளவு இல்லாம நாங்க ஒன்று கூட வேணும். உலகம் பூராவோ நீதி நிலைக்கணும் சாமி, நிலம மாறணும் எங்க வாழ்க்கை மலரணும். தானனே தன்னே நானே தனனே நானனே, 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 தனனே நானனே, தனனே நானனே, தனனே நானனே. இரண்டாம் வாசகம். கடவுளே விளைய செய்தார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 6 முதல் 10. சகோதர சகோதரிகளே, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளைய செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை, விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவரானாலும் நீர் பாய்ச்சுகிறவரானாலும் ஒன்றுதான். தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடல் உழைப்பாளர்கள், நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைத்தேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா பாடுவோம், ஆண்டவரை போற்றுவோம். அல்லேலூயா பாடுவோம், ஆண்டவரை போற்றுவோம். அல்லேலூயா பாடுவோம், ஆண்டவரை போற்றுவோம். அல்லேலூயா பாடுவோம், ஆண்டவரை போற்றுவோம். தாயின் கருவினிலே என்னை தேர்ந்து கொண்டாரே, என்னை தேர்ந்து கொண்டாரே, கலங்காதே உன்னோடு நான் என்றும் இருப்பேன் என்றாரே. என்றும் இருப்பேன் என்றாரே. அன்பை தந்தவரே ஆற்றலையும் தருவாரே, அன்பை தந்தவரே ஆற்றலையும் தருவாரே. அஞ்சாதே உன்னோடு நான் என்றும் இருப்பேன் என்றாரே, அஞ்சாதே உன்னோடு நான் என்றும் இருப்பேன் என்றாரே. அல்லேலூயா பாடுவோம், ஆண்டவரை போற்றுவோம். அல்லேலூயா பாடுவோம், ஆண்டவரை போற்றுவோம். அல்லேலூயா பாடுவோம், ஆண்டவரை போற்றுவோம். அல்லேலூயா பாடுவோம், ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 15 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன்?
என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல்வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் நிலைத்திடு என்ன சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவருக்கும் அறுவடையின் திருநாளாம், உழைப்பாளர்களின் திருநாளாம், நம்முடைய கால்நடைகளுக்கு பாதுகாத்து அதற்கு நன்றி சொல்லும் திருநாளாம், நம்மை படைத்த இறைவனுக்கு அவர் கொடுத்த எல்லாவிதமான கனிகளுக்கும் அவருக்கே மீண்டும் கொடுத்து நன்றி கூறும் திருநாளாம் இந்த பொங்கல் திருநாள் மற்றும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். அனைவருக்கும் பொங்கல் மற்றும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். கொஞ்சம் கைகளை தட்டி நம்மளை உற்சாகப்படுத்திக் கொள்வோம். பொங்கல் விழா என்று சொல்லும் பொழுது இது தமிழருடைய விழா, தமிழர்கள் கொண்டாடப்பட வேண்டிய விழா, தமிழர்கள் போற்றப்பட வேண்டிய விழா. ஒவ்வொரு வருடமும் நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறி, இறைவன் நமக்கு கொடுத்ததை மீண்டுமாக இறைவனுக்கு முதலில் கொடுக்க அவருக்கு நன்றி கூற வேண்டிய ஒரு அற்புதமான இந்த விழா. இந்த விழாவை நாம் சிந்தித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாம் ஏன் இந்த விழாவை கொண்டாட வேண்டும்? சிறப்பாக எல்லாரும் கேட்கின்ற சில கேள்விகள், எல்லாரிடத்திலும் இருக்கின்ற ஒரு தயக்கங்கள், பெரிதாக கொண்டாட்டங்களை ஏறெடுப்பதில்லை. கிறிஸ்துவர்களாகிய நாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இந்த கொண்டாட்டத்தை முடித்துக் கொள்கின்றோம். 4 நாட்கள் திருவிழா என்றால் அதிகமாக நாம் கொண்டாடுவது எத்தனை நாள் கொண்டாடுவோம்? போகி கொண்டாடுறது கிடையாது, காணும் பொங்கல் பார்க்கறது கிடையாது, மாட்டு பொங்கல் என்னன்னே தெரியாது. கொண்டாட வேண்டிய ஒரே ஒரு பொங்கல் தை திருநாள் மட்டும் ஒரு பானையை வைத்து கும்மி அடித்து விட்டு ஆடல் பாடிவிட்டு நாம் நமது வழக்கமான வேலைகளுக்கு சென்று விடுவோம். இது என்றால் இது நமக்கான கொண்டாட்டங்கள் குறைவு. நமக்கும் இதற்கும் சற்று தொலைவு இருக்கிறது. அடிப்படையில் நாம் தமிழர்களாக இருந்தாலும் சமயத்தால், மதத்தால், உள்ளத்தால், உடலால் நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு இருக்கின்றோம். இந்த மனநிலை நம்மை சிறிதளவு தடுக்கின்றது. எங்களுக்கு உணவு செய்யும் அந்த தாய் கூட நேற்றைய நாளில் எங்களை கேட்டபோது, நாம் ஏன் இந்த விழாவை கொண்டாட வேண்டும்? கிறிஸ்தவர்கள் அல்லவா? இந்த கேள்வியை இன்னுமாக பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதற்கு பல்வேறு காரணங்கள் நாம் சொன்னாலும் நான் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் கூறப்போகும் ஒரு சில காரணங்கள். இந்த பொங்கல், இந்த விழா என்பது தமிழருடைய திருநாள் என்பதற்கு வரலாறு உண்டு. இது ஒரு மதம் சார்ந்த ஒரு திருவிழா என்பது நாம் புரிந்து கொள்ள முடியாது. அடிப்படையில் இது மண் சார்ந்த திருவிழா, பாரம்பரியம் சார்ந்த திருவிழா, கலாச்சாரம் சார்ந்த திருவிழா, அறுவடையின் திருவிழா, தமிழரின் திருவிழா, அவர்கள் வாழ்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு திருநாள். இப்படியாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இந்த விழா கொண்டாடப்பட்டது. ஆனால் பொங்கல் என்று கொண்டாடப்படவில்லை. இப்பொழுது நாம் பொங்கல் என்று பெயர் வைத்து கொண்டாடக்கூடிய இந்த விழா சில காலத்துக்கு முன்பாக, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இது பொங்கல் என்று கொண்டாடப்படவில்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், அப்பொழுது வாழ்ந்த அரசர்கள் அவருடைய ஆட்சி காலங்களில் உட்பட்ட பகுதிகளில் வாழ்ந்த மக்களின் அந்த சொல்மொழிக்கேற்ப, அவருடைய பழக்க வழக்கத்திற்கேற்ப இந்த விழாவானது பெயரிட்டு கொண்டாடப்பட்டது. குறிப்பாக இது சோழர் காலத்தில்
முதலாம் சோழர் அவருடைய காலத்தில் இந்த விழாவானது எத்தகைய ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டது என்றால், இது புதியீடு விழா என்று பெயர் வைத்து கொண்டாடப்பட்டது. புதியீடு என்றால் அறுவடை திருவிழா. இறைவன் மூலமாக பெற்ற அந்த அறுவடையின் முதற்கனிகளை இறைவனுக்கு கொடுத்து நன்றி சொல்லி இந்த விழாவை கொண்டாடினார்கள். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால், கங்கை கொண்ட ராஜேந்திர சோழபுர காலத்தில் இந்த விழாவானது மகர சங்கரமண பெரும் பொங்கல் என்ற பெயரில் கொண்டாடப்பட்டது. பிறகு பல்வேறு இலக்கியங்களில் இந்த விழாவானது கொண்டாடப்பட்டதற்கான அந்த வரிகள் நாம் காண்கின்றோம். சிறப்பாக புறநானூறு பாடல், பரிப்பாடலில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டதற்கான அந்த வரிகள் நாம் பார்க்கலாம். இன்னும் சிறப்பாக ஐங்குறுநூறு இலக்கியத்தில் நெற்பல பொலிக பொன் பெரிதும் சிறக்க என்ற அந்த வரிகள் மூலம் பொங்கல் விழா தமிழர்களால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பொங்கலாக இல்லாமல் அவருடைய அறுவடை திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. கிபி 10ஆம் நூற்றாண்டில் இருந்துதான் இந்த விழாவானது கோயில்களில் கொண்டாடப்படுகின்றது. அப்பொழுதுதான் மதம் சார்ந்த ஒரு விழாவாக இந்த கொண்டாட்டம் மாறுகின்றது. அப்பொழுது கோயில்கள் கட்டி அந்த திருமுழுக்கு எடுக்கும் பொழுது, குடமுழுக்கு எடுக்கும் பொழுது அவர்கள் இந்த விழாவையும் சேர்த்து கொண்டாடினார்கள். அறுவடையை கொடுத்தார்கள். அறுவடையின் கனிகளை கொடுத்து இந்த விழாவை இணைத்து கொண்டார்கள். ஆக இந்த 10ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 16ஆம் நூற்றாண்டில் ஜே.ஏ. திஃப்ட்வா இந்த போர்ச்சுகல், அப்பொழுது அவர் இந்தியாவிற்கு வந்த பொழுது அவர் கண்டதை அறுவடை விழா. மற்ற மாநிலங்களில் மகர சங்கராந்தி இந்த விழாவை இவர்கள் கொண்டாடினார்கள் என்று அவருடைய தன்னுடைய நூலில் எழுதியிருக்கின்றார். இப்படியாக இந்த பொங்கல் விழாவானது காலம் தொட்டு அறுவடையின் விழாவாக பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டு இன்று பொங்கல் விழா என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆக துவக்கத்தில் இது தமிழருடைய விழாவாக எந்த ஒரு மதத்தையும் அடிப்படையில் அமைந்ததாக இல்லாமல் முழுக்க முழுக்க அறுவடையும் கால்நடைகள் இறைவன் கொடுத்த எல்லாவற்றுக்கும் நன்றி கூறிய மண் சார்ந்த விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். காலப்போக்கில் இது ஒரு மதத்தோடு இணைத்து ஒரு மத விழாவாக கொண்டாடுகின்றோம். ஆனாலும் இது தமிழர்களுடைய விழா என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆக இதை நாம் கொண்டாட வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏன் இதை கொண்டாட தவறக்கூடாது, முழுவதுமாக இதை நாம் கொண்டாட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இதற்கு மிக முக்கிய காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு யூதராக இருந்தார். எப்பொழுதும் தன்னை யூதராக காட்டியதில் அவர் தயங்கியதும் கிடையாது, மறைத்ததும் கிடையாது. அதற்கு சாட்சி இதோ இந்த சிலுவையில் ஐயனாரை. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நாசரேத்தின் இயேசு யூதர்களின் அரசன். அப்ப அவருடைய பெயரிலேயே அவருடைய ஊரும் இருக்கிறது, அவருடைய யார் என்ற அந்த அடையாளமும் இருக்கின்றது. ஆக அவர் கடவுளாக பிறந்தாலும் மனிதராக இந்த மண்ணுக்கு வந்த பொழுது யூதர்களுடைய அந்த அடிப்படையில் எடுத்தார். எப்பொழுதும் அந்த அடையாளத்தை வெளிப்படுத்தினார். ஆக நாம் உள்ளத்தால், உணர்வால், உடலால் இறைவனோடு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டாலும் அடிப்படையில் மண் சார்ந்த கலாச்சாரத்தால் நம்முடைய மரபால் நாம் தமிழர்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் கிறிஸ்து நமக்கு விளக்குகின்றார். ஆக இந்த கிறிஸ்துவர்கள் நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லும் பொழுது விவிலியத்தில் இத்தகைய விழா கொண்டாடப்பட்டிருக்கின்றது. லேவியர் ஆகமம் 23ஆம் அதிகாரத்தில் 33, 34, 35, 36 இறைவார்த்தையில் இஸ்ரேல் மக்கள் கூடாரம் அமைத்து 8 நாட்கள் கூடார திருவிழா என்று ஒன்றை கொண்டாடினார்கள். 40 ஆண்டுகள் அவர்கள் பாலைவனத்தில் கடந்த பொழுது ஒவ்வொரு ஆண்டும் 7வது மாதத்தில் அவர்கள் இந்த திருவிழாவை கொண்டாடுவார்கள். அப்பொழுது அவர்கள் பெற்ற எல்லா கனிகளையும் இறைவனுக்கு கொடுத்து இந்த கூடார திருவிழாவை ஒப்பு கொடுத்து 8வது நாளில் நன்றியின் விழாவாக கொண்டாடுவார்கள். ஆக இந்த அறுவடை திருவிழா என்பது எல்லா இனத்திலும் உண்டு. இங்கு நமக்கு பொங்கல் விழாவாக இருக்கின்றது. ஆக இதை நாம் கொண்டாடுவதில், முழுமையாக கொண்டாடுவதில், ஆரம் அறிய எல்லாவற்றையும் தெளிந்து கொண்டாடுவதில் நாம் வெட்கப்படக்கூடாது. இதில் இதை இறையியலோடு நாம் ஒப்பிடக்கூடாது. அடிப்படையில் தமிழர்கள் என்ற மனநிலையோடு நாம் இதை அணுகி கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். ஆக அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக கிறிஸ்துவோடு இந்த திருவிழாவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றார். எப்படி என்றால் இந்த 4 நாள் திருவிழாவும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. முதல் நாள் என்ன பண்டிகை? முதல் நாள் என்ன? போகி பொங்கல். போகி பொங்கல். போகி என்றால் பழையன கழியுதலும் புதியன புகுதலும். ஆக
இப்படியாக நாம் பார்க்கும்போது எபிசேயர் 4:17 பழைய வாழ்வும் புதிய வாழ்வையும் பற்றி பேசுகின்றோம். ஆக எல்லாவற்றையும் நாம் பழையன கழிதல் புதியன புகுதல் என்ற ஒரு மனநிலையோடு கிறிஸ்துவத்தில் பழையதை களைந்து புதிய உணர்வோடு நாம் உள்ளே வருகின்றோம். ஆக அதை தான் கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவது விழா சூரிய பொங்கல் விழா. அதாவது கடவுளாகிய ஒளியின் இறைவனுக்கு அவர் மூலமாக பெற்ற விளைச்சலுக்கு நன்றி கூறி இதோ அந்த பானையில் பொங்க வைத்து நன்றி கூறி ஒப்படைக்கின்றோம், காணிக்கையாக்குகின்றோம். அதே போல ஆண்டவர் இயேசு நானே உலகின் ஒளி என்று யோவான் அதிகாரத்தில் சொல்லியிருக்கின்றார். ஒளியின் மக்களாக வாழ நம்மை அறிவுறுத்திருக்கின்றார். ஆக தொடக்க நூலில் பார்த்தோம் என்றால் ஒளி தோன்றுக சொல்லும் பொழுது என்ன தோன்றிற்று? ஒளி தோன்றிற்று. ஆக ஒளியின் கடவுள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஒளியின் கடவுளாகி அவரிடத்தில் பெற்ற நன்றிகளை நாம் மீண்டுமாக அவருக்கு நன்றி சொல்லி நினைவு கூறுவது இந்த விழா. அடுத்தபடியாக மாட்டு பொங்கல் என்று சொல்லும் பொழுது கால்நடைகளோடு உறவாடுதல். கால்நடைகளோடு உறவாடி ஆண்டவர் இயேசு எதனோடு ஒப்பிடப்படுகின்றார்? உலகின் செம்மறி. இதோ இறைவனின் செம்மறி என்று தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியோடு ஒப்பிடுகின்றார். ஆக அவர் ஆட்டுக்குட்டியையும் தன்னுடைய உயிரினங்களை நினைக்கின்றார். ஆக இப்படி பார்ப்போம் என்றால் விலங்குகளும் அவருடைய பார்வையில் இடம்பெறுகின்றது. அவர் பிறந்த பொழுது விலங்குகள் உடன் இருந்தது. ஆக அவருடைய வாழ்வு ஒரு விலங்கோடு அதாவது ஆட்டுக்குட்டியோடன் செம்மறியோடு ஒப்பிடப்படுகின்றது. அடிப்படையில் விலங்குகளை நினைவு கூர்ந்து நன்றி கூற அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக காணும் பொங்கல் என்று சொல்லும் பொழுது உறவாடுதல், சந்தித்தல், உறவுகளை புதுப்பித்தல் என்று பார்க்கும் பொழுது இதோ நமது ஆலயம். இந்த திரு அவை என்பது கிறிஸ்துவின் உடல். நாம் எல்லாம் அதனுடைய உடல் உறுப்புகள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் சந்திக்கும் பொழுது நாம் ஒவ்வொருத்தரையும் ஒருவர் காண்கின்றோம். ஆண்டவர் இயேசுவை காண்கின்றோம். ஒருவரை மற்றவர் காண்டு நம்முடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்கிறோம், உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறோம், நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்கிறோம், சேர்ந்து உண்கின்றோம், சேர்ந்து வாழ்கின்றோம். ஆக தினம்தோறும் நாம் காணும் பொங்கலை தான் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆக இறுதியாக இந்த திருவிழா கிறிஸ்துவோடு நாம் எப்படி இணைக்கப்பட முடியும் என்றால் இந்த பொங்கல் திருவிழா என்றால் நன்றியின் விழா. அதே போல நற்கருணை என்றால் நன்றி, நற்கருணை என்றால் நன்றியின் விழா. ஆக அந்த நற்கருணையை தினந்தோறும் நாம் இந்த ஆலயத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆக ஆலயத்தில் கொண்டாடும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்குள்ளுக்கு திருப்பலியில் வரும் பொழுது நம்மை பழையன கழிது புதியன புகுகின்றோம். ஆக சூரிய ஒளியின் கடவுளாகிய ஆண்டவரை நம்முள் ஏற்று ஒளியின் மக்களாக நாம் வாழுகின்றோம். நற்கருணை உண்டு நாம் அவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இறுதியில் நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக குழுவாக இணைந்து இந்த கொண்டாட்டத்தை மேற்கொள்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாள் திருப்பலியும் நமக்கு ஒரு பொங்கல் விழாதான். ஒவ்வொரு நாள் திருப்பலியும் நமக்கு ஒரு பொங்கல் விழாதான். அந்த ஒவ்வொரு நாள் பொங்கல் விழா திருப்பலியின் வழியாக கடவுள் இயேசு நம்மை வெளிப்படுத்துகின்றார். ஆக அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகின்ற வேளையில் நாம் செய்ய முடியாத, ஏன் நான் பேச வேண்டும் என்ற சில கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பட்சத்தில் நம்முடைய தமிழ் அந்த எண்ணத்திற்கும் சரி, நம்முடைய தமிழ் அந்த மண்ணிற்கும் சரி, நம்முடைய கலாச்சாரத்துக்கும் சரி நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். இன்று நாம் முக்கியத்துவமே கொடுப்பது கிடையாது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா விட்டுவிடலாம். அதாவது அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படும். உங்களுக்கு தேர்வு செய்தல் இதுவா அல்லது அதுவா என்று பார்க்கும் பொழுது நாம் தமிழில் கடைசியில் தள்ளி விடுகின்றோம். அது மொழி சார்ந்த, நமது கல்வி சார்ந்த, நமது அடிப்படையில் வேலை சார்ந்த, உரிமை சார்ந்த அனைத்திலையும் நாம் முதலில் தேர்ந்தெடுப்பது நமக்கு உதவும் மொழி. ஆக நான் நல்ல ஆங்கிலம் பேசவில்லை என்று வெட்கப்பட தேவையில்லை. என்னால் ஒரு நல்ல தமிழில் பேச முடியவென்றால் அதற்கு நான் தலை குனிய வேண்டும், வெட்கப்பட வேண்டும். ஒரு தமிழனை பார்க்கும் பொழுது தமிழில் பேசாமல் ஆங்கிலத்திலும் மற்ற மொழிகளிலும் கரைப்பது பெருமையாக வேண்டுமென்றால் அதற்கு நான் வெட்கப்பட வேண்டும். இன்றைய நாளிலும் கூட ஹாப்பி பொங்கல் என்று சொல்லும் பொழுது அதற்கு நான் வெட்கப்பட வேண்டும். ஆக என் வீட்டில் ஆடு மாடும் இருந்தும் அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் இதை கொண்டாட மாட்டேன் என்று சொன்னால் நான் வெட்கப்பட வேண்டும். என் வீட்டில் இந்த பொங்கல் விழாவை நான் பானை வைத்து கொண்டாட மாட்டேன், உறவுகளை சந்திக்க மாட்டேன், இது எனக்கான விழா இல்லை என்று சொன்னால் அதற்கு நான் வெட்கப்பட வேண்டும். ஆக நாம் தமிழர்கள் என்பதை அடிப்படையில் புரிந்து கொண்டு இன்றைய நாள் முழுவதுமாவது நல்ல தமிழில் பேச முயற்சிப்போம். காலை முதலே என்னை சந்தித்தவர்கள் ஏறக்குறைய நிறைய பேர் ஹாப்பி பொங்கல் ஃபாதர் அப்படி தான் சொன்னாங்க. குருமடத்தில் நாங்கள் அங்கே இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு நாள் மட்டும் நேரம் கொடுப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் தமிழ் பேசணும், அது பொங்கல் திருநாள் மட்டும்தான். அதுக்கப்புறம் நாங்கள் மற்ற நாளுக்கு தமிழில் பேசினா எங்களுக்கு கார்டு ஒன்று கொடுப்பாங்க.
ஐ வில் நாட் ஸ்பீக் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்களுடைய குருமட தந்தை சொன்னார், அப்படி போடாதீங்க, ஐ வில் ஸ்பீக் இன் இங்கிலீஷ்னு போடுங்க. ஆக நேர்மறையும் எதிர்மறையும் நேர்மறையாக மாற்றக்கூடிய ஒரு பண்பை எங்களுக்கு வளர்த்து கொடுத்தார்கள். ஆக இன்றைய நாளில் நமக்கு எல்லாம் இருந்தும் கூட நாம் ஏன் இந்த தமிழில் நாம் பயன்படுத்தக்கூடாது, தமிழ் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, தமிழ் புத்தகங்களை வாசிக்கக்கூடாது, தமிழை சொல்லிக்க கொடுக்கக்கூடாது, அம்மா அப்பா என்று அழைப்பதில் என்ன ஒரு தவறு? ஆக நம் தமிழை அழிப்பதும் வளர்ப்பதும் இதோ நமது கையில் தான் இருக்கிறது. ஏறக்குறைய நாம் நிறையவற்றை இழந்து விட்டோம். மண் சார்ந்த விளையாட்டுகள், மண் சார்ந்த கலைகள், இன்றையெல்லாம் மண் சார்ந்த கலைகள் எல்லாம் ஒரு 30,000 40,000 கூட யாரோ கூட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தி அதன் மூலமாக தான் தெரியும், இதப்பா இதான் நம்மளோட கலாச்சாரம், இதான் ஒயிலாட்டம், இதான் மயிலாட்டம்னு சொல்லிட்டு பாதி பேருக்கு என்னென்னு கூட அது தெரியாது. ஆக இப்படியாக நம்முடைய கலாச்சாரங்களை நாமே வேணாம் என்று அழித்து கொண்டு போயிருக்கிறோம். பிற்காலத்தில் பார்க்கும் பொழுது தமிழர்கள் என்பது யார் என்றால் நாம் வந்து ஒரு கண்காட்சியில் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அத்தகைய கண்காட்சியை உருவாக்காமல் தினம்தோறும் நம்முடைய தமிழை, நம் மண்ணின் சார்ந்த கலாச்சாரத்தை கையில் எடுப்போம், அதற்கு உயிர் கொடுப்போம், உறவு கொடுப்போம், உடனிருப்போம், பாதுகாப்போம், பராமரிப்போம் என்ற மனநிலையோடு இந்த 4 நாட்கள் முழுவதும் நல்ல தமிழில் பேசுவோம், நல்ல தமிழில் மட்டுமே பேசுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய வேண்டுதல்களை, மன்றாட்டுகளை இறைவனுடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். வாழ்வின் ஊற்றேயம் இறைவா, திருவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தையும் ஆன்ம பலத்தையும் தந்து இவ்வாண்டில் இவர்கள் அடுத்தவர் வாழ்வு பெற எடுக்கும் அனைத்து நல்ல முயற்சிகளும் வெற்றி பெற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடை நாயகனே எம் இறைவா, பொங்கல் திருநாளாம் நன்றியின் விழாவை கொண்டாடுகின்ற அனைத்து தமிழர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்கள் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் உறவில் ஆழமும், உடலில் நலமும், உணர்விலே மனித நேயமும், வாழ்விலே நீதியும் நேர்மையும் கொண்டு வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று மொழிந்த எம் இறைவா, இப்பூ உலகில் நாட்டு மக்களின் நலனுக்காக உழைக்கக்கூடிய தன்னலமில்லா தலைவர்கள் உருவாகிடவும், ஏழைகள் மற்றும் விவசாயிகளின் உணர்வுகளை மதித்து அவர்களின் உழைப்பிற்கேற்ற ஊதியம் வழங்கப்படவும், உரிமைகள் காக்கப்படவும், அதன் வழி உழைப்பு போற்றப்படவும், நீட்சியாக இறையாட்சி மண்ணில் மலர்ந்திடவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நினைப்பது கைகூடும், வழிகள் ஒளிமயமாகும் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, இன்றைய நன்றியின் பலியை சிறப்பு செய்யும் அருள்பணி பேரவையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். எம் இல்லங்களில் அன்பு, அமைதி, ஒற்றுமை, சமாதானம் நிறைந்திட, இறை பாதையில் நடந்திட, சாட்சிய வாழ்வில் சிறந்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த தேவைகளுக்காக சில மணித்துளிகள் ஜெபிப்போம். உழவனை தந்து, உணவை தந்து, உறவை தந்து, உயிரை தந்து, விண்ணையும் மண்ணையும் எல்லாம் மகிழ்ந்து களிப்பூட்டக்கூடிய அருமையான ஆசி நிறைந்த இந்த நன்றி பெருக்கு நிறைந்த திருவிழாவிலே எங்கள் உள்ளத்தில் இடம் பிடித்திருக்கிற விவசாயிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நிறைவாய் ஆசீர்வதியும். நாங்கள் பெற்றிருக்கிற அத்துணை நலன்களும் விவசாய நிலங்களிலிருந்து தான் இங்கே நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி பெருக்கோடு யாவரையும் நினைந்து பார்க்கிறோம். அருளாசி தந்து அவர்களுக்கு சரியான விலைகளை, மதிப்பீடுகளை நாங்கள் தந்து உயர்வு செய்ய அருளாசியை தாரும். நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மறந்து போகாதபடி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளாசி தந்துருளும்படியாகவும்
நாங்கள் வேண்டிக் கொண்ட யாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினுடைய பாதபடிகளிலே வைத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வரும் சாமியே எடுத்து வந்தோமங்க, தரும் சாமியே ஏற்று கொள்ளணுங்க. வரும் சாமியே எடுத்து வந்தோமங்க, தரும் சாமியே ஏற்று கொள்ளணுங்க. மண்ணிலே வந்த சாமியே, தன்னையே தந்த சாமியே, மண்ணிலே வந்த சாமியே, தன்னையே தந்த சாமியே. ஏலேலோ சாமியே, ஏலேலோ, ஏலேலோ சாமியே, ஏலேலோ, ஏலேலோ சாமியே, ஏலேலோ, ஏலேலோ சாமியே, ஏலேலோ. வரும் சாமியே எடுத்து வந்தோமங்க, தரும் சாமியே ஏற்று கொள்ளணுங்க. அரிசி பருப்பு கோதுமையும் வேணா சொல்லிட்டீங்க, சுட்டு வச்ச பலகாரத்தையும் ஒதுக்கி வச்சிட்டீங்க. அரிசி பருப்பு கோதுமையும் வேணா சொல்லிட்டீங்க, சுட்டு வச்ச பலகாரத்தையும் ஒதுக்கி வச்சிட்டீங்க. என்ன வேணும் எங்க சாமி உங்களுக்கு, என்ன வேணும் எங்க சாமி உங்களுக்கு, என்ன தவிர வேறு இல்ல சாமிக்கு, என்ன தவிர வேறு இல்ல சாமிக்கு. ஏலேலோ சாமியே, ஏலேலோ, ஏலேலோ சாமியே, ஏலேலோ, ஏலேலோ சாமியே, ஏலேலோ, ஏலேலோ சாமியே, ஏலேலோ. வரும் சாமியே எடுத்து வந்தோமங்க, தரும் சாமியே ஏற்று கொள்ளணுங்க. வரும் சாமியே எடுத்து வந்தோமங்க, தரும் சாமியே ஏற்று கொள்ளணுங்க. அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வளமான நிலத்தில் விளைந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருளும். நிலத்தின் விளைச்சலை இவ்வுலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்களால் வளம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதில்களாக ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தாருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடி மகிழ்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் ஈதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் ஈதிலிருந்து பெற்று அருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்களே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடி மகிழ்வோம். வானத்துல வாழுகிற பெத்தவரே சாமி, உன் பேர் விளங்க வேணும் சாமி, விடுதலை வர வேணும். நீதியில்லா ஆட்சி வேணும் பெத்தவரே சாமி, உன் நேர்மையான ஆட்சி வேணும் உத்தமரே சாமி. வானத்துல உமது சித்தம் கொடி பறப்பது போல, இந்த பூமியிலும் உமது சித்தம் நடக்க வேணும் சாமி. ஒத்துமையா ஓருலையில் சேர்ந்து தின்னும் சோறு, இங்க
நிலைக்கணுமே பெத்தவரே சாமி. இங்க நித்தம் நித்தம் நிலைக்கணுமே பெத்தவரே சாமி. எங்களை தான் அடிச்சவங்களை மன்னிப்பது போல மன்னிப்பது போல இப்ப எங்களை நீ மன்னிக்கணும் பெத்தவரே சாமி. இப்ப எங்களை நீ மன்னிக்கணும் பெத்தவரே சாமி. சேர்த்துக்குள்ள மடிஞ்செழியும் நாத்து போல நாங்க நாத்து போல நாங்க சோதனையில் விழுந்திடாம பார்த்துக்கணும் சாமி. சோதனையில் விழுந்திடாம பார்த்துக்கணும் சாமி. கவலை மேல கவலை வந்து கழுத்தறுக்கும் போது கழுத்தறுக்கும் போது எங்க கண்ணீரை நீங்களும் தான் துடைக்க வேணும் சாமி. எங்க கண்ணீரை நீங்களும் தான் துடைக்க வேணும் சாமி. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே. உலகின் பாவம் போக்கும் சாமி எங்களுடைய செம்மறி, எங்களுடைய செல்வரே, எங்க மேல இரக்கமை எங்க குத்தங்களை பொறுத்துக்கங்க. எங்க குத்தங்களை பொறுத்துக்கங்க. உலகின் பாவம் போக்கும் சாமி எங்களுடைய செம்மறி, எங்களுடைய செல்வரே, எங்க மேல இரக்கமை எங்க குத்தங்களை பொறுத்துக்கங்க. எங்க குத்தங்களை பொறுத்துக்கங்க. உலகின் பாவம் போக்கும் சாமி எங்களுடைய செம்மறி, எங்களுடைய செல்வரே, எங்களுக்கு அமைதி தாங்க, மன அமைதியும் தினமும் தாங்க. மன அமைதியை தினமும் தாங்க. தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் 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 தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் யாவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே, உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே, பிறர் வாழவே எம்மை பலியாகவே உளம் வாருமே, உந்தன் பலம் தாருமே, பிறர் வாழவே எம்மை பலியாகவே உளம் வாருமே, உந்தன் பலம் தாருமே, உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே, உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே. பூமியிலே தானே நன்றி, பசியால வாடாமல் தானே நன்றி, பாலைவன பூமியிலே தானே நன்றி, பசியால வாடாமல் தானே நன்றி, பாங்கோடு காத்து வந்த சாமி அல்லவா, பாங்கோடு காத்து வந்த சாமி அல்லவா, ஆசையோட வார்த்தை தானே நன்றி, கேட்க வந்த சனங்கள் எல்லாம் தானே நன்றி, அப்பங்களை பகிர்ந்து கொள்ள ஆசி தந்தவா, அப்பங்களை பகிர்ந்து கொள்ள ஆசி தந்தவா, உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே, உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே. வேர்வை சிந்தி பாடுபட்டோம், தானே நன்றி, வெந்த சோர காணாமல், தானே நன்றி, வேர்வை சிந்தி பாடுபட்டோம், தானே நன்றி, வெந்த சோர காணாமல், தானே நன்றி, வேதனையில் வாடும் மக்கள் ஏராளமே, வேதனையில் வாடும் மக்கள் ஏராளமே, சோர்வு நீக்கி இந்த மக்கள் தானே நன்றி, சோகம் போக்கும் மருந்தாகி தானே நன்றி, சேர்ந்து நிற்க துணிவு தரும் விருந்தாகவா, சேர்ந்து நிற்க துணிவில் தரும் பெருந்தாகவா, உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே, உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே. பிறர் வாழவே உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க தானே நன்றி,
பணக்காரர் என்ற தானியேலே உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க தானியேலே ஏழை பணக்காரர் என்ற தானியேலே வேறுபாட்டில் வேறருக்கும் தெய்வ விருந்து வேறுபாட்டின் வேறறுக்கும் தெய்வ விருந்து உறவெல்லாம் உண்மையாகி தானியேலே நேசமெல்லாம் நேசமாகி தானியேலே உள்ளமெல்லாம் மகிழ வேணும் பகைய மறந்து உள்ளமெல்லாம் மகிழ வேணும் பகையை மறந்து உறவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே உறவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே பிறர் வாழவே எம்மை பலியாகவே உலம் வாருமே உந்தன் பலம் தாருமே பிறர் வாழவே எம்மை பலியாக்கவே உலம் வாருமே உந்தன் பலம் தாருமே உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, நிலத்தின் கனிகளில் இருந்து சேகரித்தவற்றை உம் திருமுன் கொண்டு வந்து நலம் தரும் இம்மறை நிகழ்வில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனால் எங்களில் செயல்படும் இம்மறைபொருளின் ஆற்றலால் இன்னும் மிகுதியாக நலன்களை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்கினியவர்களே, குழுமி இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொங்கல் திருநாள், உழவர் திருநாள், தை திருநாள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை உள்ள மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கைகளை தட்டி நம்மையே வாழ்த்தி மகிழ்வோம். இந்த இனிய நாளில் இந்த வழிபாட்டை சிறப்பித்த நம்முடைய அருள் பணி பேரவினருக்கு சிறப்பு நன்றி. கைகளை தட்டி அவர்களுக்கு நம்ம நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். நம்முடைய பாரம்பரிய மண்ணின் இசையோடு சேர்ந்த பாடல் பாடி அசத்திய நம்முடைய தலைமை ஆலய பாடற் குழுவினருக்கும் இந்த சிறப்பு விழா திருப்பலியில் உதவிய நம்முடைய பீட சிறார்களுக்கும் இந்த இனிய நாளில் பொங்கல் வைத்து காணிக்கையாக வழங்கிய மற்றும் சந்தனமிட்டு நம்மையெல்லாம் நம்முடைய பண்பாட்டின்படி வரவேற்ற புனித மரியாயின் சேனையினருக்கும் இந்த இனிய நாளில் நமக்கு ஒவ்வொருவருக்கும் பொங்கல் சிறப்பு பொங்கல் ஏற்பாடு செய்திருக்கிற குழுவினருக்கும் கரும்பு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய குழுவினருக்கும் காணிக்கை எடுக்க உதவிய புனித வின்சென்ட் பவுல் சபையினருக்கும் நம்முடைய ஆலய பணியாளர்களுக்கும் மேலுமாக இந்த இனிய நாளில்
நமக்கு பொங்கலையும் கரும்பையும் பரிமாற உள்ள அருள்பணி பேரவையினர், பக்த சபை உறுப்பினர்களுக்கும் இந்த எல்லா வழிபாட்டையும் ஒருங்கிணைத்த, ஏற்பாடு செய்த, உழைத்த நம்முடைய தலைமை ஆலய இளையோர் குழுவினருக்கும், திருப்பலி முடிந்து நடைபெற உள்ள விளையாட்டு போட்டிகளை எல்லாம் ஒருங்கிணைக்க போகிற நம்முடைய அன்பு பிள்ளைகள், சிறப்பு பிள்ளைகள், இளையோருக்கும் இந்த வளாகத்தை எல்லாம் அலங்காரம் செய்து ஒரு அற்புதமான சிறப்பு நிகழ்வாக நம்முடைய பிள்ளைகள் இந்த நிகழ்வை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய நம்முடைய பாசமிகு செயற்குழு உறுப்பினர்களுக்கும், பீட அலங்காரம் செய்த நம்முடைய அன்பு அருள் சகோதரிகளுக்கும் சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கைகளை தட்டி இவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். அன்பு உறவுகளே, இந்த எல்லா ஏற்பாட்டையும் ஒருங்கிணைத்த, மேற்பார்வை செய்த, கடுமையாக உழைத்த நம்முடைய தலைமை ஆலயத்தினுடன் நங்கூரமாக உள்ள உதவி தந்தையர்கள் அருள்பணி செல்வநாயகம், அருள்பணி மதன் பாபு இவர்களுக்கு மிகுந்த நன்றி. அருமையான ஒரு மறைவுரை சிந்தனையை தந்தை மதன் பாபு அவர்கள் நமக்கு இன்று வழங்கி இருக்கிறார்கள். ஏன் பொங்கல் விழா, எதற்காக கொண்டாட வேண்டும் என்கிற வரலாற்று சான்றுகளை எல்லாம் நமக்கு வழங்கி இந்த பொங்கல் விழா அர்த்தமுள்ள விதத்தில் எப்படி கொண்டாட வேண்டும் என்றும், மேலுமாக தமிழ் மொழியை நாம் சுத்தமாக பேச வேண்டும் என்கிற அறைகூவலையும் தந்தை அவர்கள் நமக்கு விடுத்திருக்கிறார்கள். எனவே சிறப்பு மறைவுரையை வழங்கிய தந்தை அவர்களுக்கும், இந்த சிறப்பு திருப்பலியை, பாடல் திருப்பலி நிறைவேற்றிய அருள்பணி செல்வன் நாயகம் அவர்களுக்கும் கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். அன்பு உறவுகளே, வருகிற ஞாயிறன்று 18ஆம் தேதி அனைத்து அருள் பேரவை உறுப்பினர்களுக்கு சிறப்பு கூட்டமானது காலை 10 மணிக்கு நடைபெறும். எனவே அனைத்து அருள் பணி பேரவையினர் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி இந்த அருள் பணி பேரவை கூட்டத்தில் தவறாமல் பங்கெடுக்க பாசத்தோடு அழைக்கிறோம். அன்பு உறவுகளே, இறுதி பாடல் முடிந்த உடனேயே எனக்கு இடதுபுறம் உள்ள அந்த இடத்தில் பொங்கலும் கரும்பும் உங்களுக்கு வழங்கப்படும். வரிசையில் என்று பெற்று மகிழ பாசத்தோடு அழைக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காரணம், இறுதி பாடல் முடிந்த உடனேயே ஒரு சில நிமிடங்களில், 15 நிமிடங்களில் சிறு பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டிகள் ஆரம்பமாகும். எனவே முதலிலே சிறு பிள்ளைகள் பொங்கலையும் கரும்பையும் வாங்கி ருசித்துவிட, உண்டு மகிழ அன்போடு அழைக்கிறோம். உடனடியாக பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டியானது ஆரம்பமாக உள்ளது. எனவே பிள்ளைகளுக்கு முன்னுரிமை வழங்க பெரியவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குப்பைகளை ஆங்காங்கே போட்டு விடாமல் குப்பை தொட்டியில் போட்டு உதவி செய்ய பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு உறவுகளே, எல்லா மக்களுக்கும் விளையாட்டு போட்டியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பரிசு முக்கியமல்ல, வெற்றி பெறுவது முக்கியமல்ல, பங்கெடுப்பதே மிக மிக முக்கியமானது, அவசியமானது. எல்லோருமே பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே பரிசை நோக்கி இந்த விளையாட்டு போட்டிகளில் பங்கெடுக்காமல், பங்கெடுக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு பங்கெடுக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை உள்ள மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் இறுதி ஆசிற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
சாமி இயேசு சாமி உசுர நமக்கு தந்த சாமி உறுதி நமக்கு தந்து போட்டாரு. உரிமை எழுந்து தவிப்பவர்க்கும் உறவை எழுந்து தவிப்பவர்க்கும் உதவ சொல்லி அனுப்பிவிட்டாரு. நம்ம சாமி இயேசு சாமி உசுர நமக்கு தந்த சாமி உறுதி நமக்கு தந்து போட்டாரு. உரிமை எழுந்து தவிப்பவர்க்கும் உறவை எழுந்து தவிப்பவர்க்கும் உதவ சொல்லி அனுப்பிவிட்டாரு. தன்னே நன்னானே தன்னே நன்னானே தன்னே நன்னே தன்னே நன்னே தன்னே நன்னானே தன்னே நன்னானே தன்னே நன்னானே தன்னே நன்னே தன்னே நன்னே தன்னே நன்னானே. உழைச்சு வாழும் மக்கள் நாம ஒத்துமையா சேரணும். ஒருவர மதிச்சீங்க நடக்கணும். உழைச்சு வாழும் மக்கள் நாம ஒத்துமையா சேரணும். ஒருவர மதிச்சீங்க நடக்கணும். கலங்கி நிற்கும் போது கை கொடுத்து தூக்கணும். கலங்கி நிற்கும் போது கை கொடுத்து தூக்கணும். துவண்டே போவார தோல் கொடுத்து அணைக்கணும். அவர் சொன்ன வழியில நம்ம அன்பை கொஞ்சம் காட்டணும். தன்னே நன்னானே தன்னே நன்னானே தன்னே நன்னே தன்னே நன்னே தன்னே நன்னானே தன்னே நன்னானே தன்னே நன்னானே தன்னே நன்னே தன்னே நன்னே தன்னே நன்னானே. உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க யாரும் இங்க இல்லைங்க. ஆண்டவன் படைப்புல அனைவருமே ஒண்ணுங்க. உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க யாரும் இங்க இல்லைங்க. ஆண்டவன் படைப்புல அனைவருமே ஒண்ணுங்க. ஆண்டார் அடிமைன்னு யாரும் இங்க இல்லைங்க. ஆண்டார் அடிமைன்னு யாரும் இங்க இல்லைங்க. அருகில் இருப்பவரை திரும்பி கொஞ்சம் பாருங்க. அவர் சொன்ன வழியில நம்ம அன்பை கொஞ்சம் காட்டுங்க. தன்னே நன்னானே தன்னே நன்னானே தன்னே நன்னே தன்னே நன்னே தன்னே நன்னானே தன்னே நன்னானே தன்னே நன்னானே தன்னே நன்னே தன்னே நன்னே தன்னே நன்னானே தன்னே நன்னானே தன்னே நன்னானே தன்னே நன்னே தன்னே நன்னே தன்னே நன்னானே தன்னே நன்னானே தன்னே நன்னானே தன்னே நன்னே தன்னே நன்னே தன்னே நன்னானே தன்னே நன்னே தன்னே நன்னே தன்னே நன்னானே.